ஹே கைஸ், நான் உங்க மிஸ்டர் சினிமா காரன். மிஸ்டர் சினிமா காரன் சேனல் இன்னைக்கு என்ன மூவி நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னா, 2022ல ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் ஹெய்ஸ்ட் மூவியா ரிலீஸ் ஆன போத்தனூர் தபால் நிலையம். இந்த மூவி பத்தி உங்களுக்கு ஃபுல் ஸ்டோரியா சிம்பிளா சொல்ல போறேன். என்ன மூவி அப்படின்னா, மொத்தமே படத்துல ஒரு 4-5 கேரக்டர் தான் இருப்பாங்க. அந்த படத்துல மெயின் கேரக்டர் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ. இந்த படத்தோட ஹீரோ அப்பதான் அந்த ஏரியால போஸ்ட் மாஸ்டரா இருக்காரு. இந்த படத்தை எடுக்கிற காலகட்டம் பாத்தீங்கன்னா 1990 நடக்கிறது. 1990ல வந்து பேங்க் அதிகமா இல்லாத காரணத்தினால போஸ்ட் ஆஃபீஸில் தான் நம்ம அதிகமாக மணி டெபாசிட் பண்ணுறது அங்கே தான் நடக்கும். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிக்டான போஸ்ட் மாஸ்டராக தான் அந்த காமிக்கிறாங்க இந்த போத்தனூரில். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டெய்லி ஒர்க்கிங் போய்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த படத்தில் என்னன்னா அதிகபட்சமாக அந்த போஸ்ட் ஆஃபீஸில் 2 லட்சம் வரைக்கும் தான் நம்ம டெபாசிட் பண்ண முடியும். அதுக்கு மேலே பணம் இருந்துச்சுன்னா அந்த பணத்தை எடுத்துட்டு பேங்க்ல வந்து டெபாசிட் பண்ணிடுவாங்க அந்த போஸ்ட் ஆஃபீஸில். வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஒரு பணக்காரர் ஒரு 8 லட்சம் ரூபாயை வந்து அந்த போஸ்ட் ஆஃபீஸில் டெபாசிட் பண்ணிட்டு போறாரு. ஏன்னா அன்னைக்கு ஈவினிங் வந்து சாட்டர்டே சண்டே லீவுனால அந்த பணத்தை வந்து நம்ம பேங்க்ல டெபாசிட் பண்ணியே ஆகணும். அப்படி ஒவ்வொரு ஈவினிங் போஸ்ட் ஆஃபீஸ் வண்டி வரும். இருக்கிற பணம் அதிகமாக இருக்கிற பணத்தை எடுத்துக்கிட்டு பேங்க்ல டெபாசிட் பண்ற மாதிரி ஒரு வண்டி வரும். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த வண்டி லேட் ஆகுது. லேட் ஆகுறதுனால அந்த பணத்தை அவங்களால டெபாசிட் பண்ண முடியல. அதனால அந்த போஸ்ட் மாஸ்டருக்கு கையும் ஓடல காலும் ஓடல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை 2 நாள் அங்கே வைக்க முடியாது. திருட்டு போயிருச்சு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அந்த பணத்தை அவங்க தான் அங்கே கட்டி ஆகணும். அப்படி இருக்கிற சூழ்நிலை என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த போஸ்ட் மாஸ்டருக்கு ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட ஒரு சாவியும் போஸ்ட் மாஸ்டர் ஒரு சாவியும் தான் இருக்கும். இவங்க எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு லாக் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனால் போஸ்ட் மாஸ்டருக்கு தோணவே இல்லை அந்த பணம் மிஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் மாஸ்டர் என்ன பண்றாங்கன்னா ஒரு மூட்டை எடுத்து அந்த பணத்தெல்லாம் அவரே வச்சுக்கிட்டு அவர் வீட்டுக்கு கொண்டு போயிடலாம், 2 நாள் அங்கே சேஃபாக இருக்கட்டும், மறுபடியும் மண்டே கொண்டு வந்து செக் பண்ணி நம்ம பேங்க்ல டெபாசிட் பண்ணன்ற கான்செப்ட்ல அவர் எடுத்துட்டு போறாரு. அப்படி எடுத்துட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா ரோட்ல ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகுது. அவர் வண்டி இறங்கி என்னன்னு பாக்குறாரு. அதுக்குள்ளே அந்த பணம் ஃபுல்லாக மிஸ் ஆயிருது. ஃபிளாஷ்பேக் போறாங்க. ஃபிளாஷ்பேக்ல பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலா ஒரு திருட்டு கும்பல் வந்து ஓப்பனிங் சீன்லேயே காமிச்சிருந்துருப்பாங்க. ஒரு திருட்டு கும்பல் இருக்கு. ஒரு திருட்டு கும்பல் வீட்டுக்குள்ள போய் அவங்களெல்லாம் ஷூட் பண்ணிட்டு அந்த பணத்தெல்லாம் நகையை அடிச்சு வர மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க. அந்த திருட்டு கும்பல் தான் எங்கேயுமே பிளான் பண்ணியிருந்திருப்பாங்கன்ற மாதிரி கான்செப்டை லிங்க் பண்ணியிருப்பாங்க. இருக்கும்போது ஃபீல் பண்ணிட்டு அவர் பணம் தெரிஞ்சிருச்சேன்னு சொல்லி எங்கெங்கே தேடுறாரு, எங்கேயுமே கிடைக்கல. வீட்டுக்கு ரொம்ப மனக்கவலையோட வராரு. மனக்கவலையோட வந்தவர் அழுகுறாரு. சூசைட் பண்ணிக்கிற போறேன், எனக்கு வேற வழியே இல்லை, நம்ம சொத்தெல்லாம் வித்தாலும் இந்த பணத்தை என்னால் கொடுக்க முடியாது, ஒரு வழி இல்லை, 2 டேஸ்ல அரேஞ்ச் பண்ணி பேங்க்ல போஸ்ட் ஆஃபீஸில் டெபாசிட் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி அழுகுறாரு. இதை கேட்குற நம்ம ஹீரோ வந்து நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்கப்பா, நான் பார்த்துக்கிறேன், 2 டேஸில் உங்களை கண்டுபிடிச்சிருவோன்னு சொல்லி அந்த ஹீரோ அப்போ தான் அங்கேருந்து வராரு. அந்த ஹீரோவும் ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டும் ஹீரோவோட பாய் ஃப்ரெண்டும் 2 பேர் சேர்ந்து அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அந்த படத்தோட கான்செப்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ராபரி ஆகிருக்கும். ராபரி ஆகின படத்தில் யார் யார் மேலாம் சந்தேகம் இருக்கும் போது அசிஸ்டன்ட் மேனேஜர்கிட்ட நேராக போவாங்க. அசிஸ்டன்ட் மேனேஜரை விசாரிப்பாங்க. அவருக்கு இருக்கிற பிரச்சனை அப்புறம் சொல்லுவார், நானே அந்த பணத்தை எடுக்கலாம்னு நினச்சிருந்தேன், ஆனால் அங்கே அந்த பணமே இல்லை, அதனால் நான் எடுக்கலன்னு சொல்லிடுவார். அடுத்து வேலை செய்கிற ஒவ்வொரு ஆளாக விசாரிச்சுட்டே வருவாங்க. விசாரிச்சுட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா 1 டே முடிஞ்சிடும். உடனே அந்த போஸ்ட் ஆஃபீஸரோட மச்சினை ஒருத்தர் இருப்பார், அதாவது ஒய்ஃபோட அண்ணன். அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு கேள்விப்பட்டுரும். இந்த மாதிரி உன்னை யார் தேடி வந்தாலும் எனக்கு தெரியாதுன்னு பதில் சொல்லு, நான் சின்னதாக ஒரு மேட்ரு ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒன்று ரெடி பண்ணியிருப்பாரு. அதாவது அந்த போஸ்ட் ஆஃபீஸுக்குள்ள இவங்களே ஆரம்பிச்சு ஒரு ஆளை வச்சு திருந மாதிரி கான்செப்டை உருவாக்குறக்க ரெடி பண்ணியிருப்பாங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் மோமுடி போட்டு அந்த பேங்க்குள்ள போயிட்டு ராபரி பண்ண மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணிடுவாங்க. அந்த சீன் கிரியேட் பண்ணுற சீன்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு சின்ன கான்செப்ட் தான், ஆனால் அவ்வளோ நுணுக்கமாக போயிட்டே இருக்கும். அவ்வளோ கிறிஸ்பியாக போகும் அந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா. இப்படி ஒவ்வொரு ஆளாக சர்ச் பண்ணிட்டு வராங்க, யார் திருடிப்பான்னு பார்த்து வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த போஸ்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிற எம்ப்ளாயி ஒருத்தனை கரெக்டாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இவன் தான் அடிச்சிருப்பான்னு சொல்லி கனெக்ட் பண்ணி அவனை சுற்றி வரும்போது அவனையும் ஹீரோ வந்து கூட்டி போய் ரூம்ல வச்சு விசாரிப்பாரு. இந்த மாதிரி எனக்கு அதெல்லாம் நான் ஆசைப்பட்டோம் அந்த பணத்தை எடுக்கிறது தான், ஆனால் நான் எடுக்கவே இல்லைன்னு சொல்லி அவர் போய் சொல்ல பார்ப்பாரு. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ரூம்ல ஒரு துப்பாக்கி இருக்கும். அந்த துப்பாக்கியில தான் அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல கொலை பண்ணியிருப்பாங்க. அப்பயே நம்மளுக்கு கனெக்ட் பண்ணிடுவாங்க இவங்க தான் அந்த பண்ணியிருப்பாங்கன்னு. அப்புறம் செர்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த மூட்டை அங்கே தான் இருக்கும். மூட்டை இங்கே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ரூம்ல லாக் பண்ணிட்டு போலீஸுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு இவங்க தான் அந்த பணத்தை எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பணத்தையும் ரெக்கவரி பண்ணிட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் எல்லாம் போயிடுவாங்க. இந்த பணத்தெல்லாம் எடுத்துட்டு யோசிக்கும் போது சீன் கட் ஆகி போகும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா படத்தோட ஹீரோ வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகும்னு சொல்லி சாஃப்ட்வேர் கம்ப்யூட்டர் தான் படிச்சுட்டு தான் ஃபாரின்லேருந்து இங்கே வந்திருப்பாரு. அவரோட எய்ம் என்னவா இருக்குன்னா இங்கே நம்ம ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு சொல்லி எங்கெங்கே பேங்க்ல லோன்லாம் கேட்டு பார்ப்பாரு. எங்கேயுமே லோன் கிடைக்கவே. ஒரு பேங்க்ல லோன் கிடைக்கிற வரைக்கும் போயிடும். அங்கே ஒரு சின்ன இன்சிடென்ட்னால அவருக்கு அந்த லோன் கிடைக்காம போயிடும். அது என்ன இன்சிடென்ட்னு நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அது ஒரு சின்ன ஒரு காமெடி ஹியூமர் சென்ஸாக இருக்கும். அப்படி இருக்கும்போது பணத்துக்கு என்ன பண்ணு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த பணம் அவருக்கு கிடைக்கவும் இந்த படத்தை வச்சு கேம் ஆடலாம்னு சொல்லி அவர் ஒரு பிளான் பண்ணுவார். இந்த படத்தை அவரே எடுத்துக்கிட்ட மாதிரியும் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி இந்த பணத்தை எல்லாம் அவங்க தான் வச்சிருக்காங்கன்ற மாதிரியும் இன்ஃபார்ம் பண்ணி விட்டுருவாரு. இவங்களும் போலீஸும் வந்து அங்கே அரெஸ்ட் பண்ணி அவங்க ஆல்ரெடி கன்னு கையில் இருக்கனால அந்த போலீஸும் அந்த டீமவே என்கவுண்டர் பண்ணிடுவாங்க. போஸ்ட் மாஸ்டருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த படம் முடிகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க.
ஆனால் மறுபடியும் இந்த படத்துக்கு செகண்ட் பார்ட் இருக்கிற மாதிரியும் செகண்ட் பார்ட்டில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு வருவார். இவ்வளோ தான் நம்ம கான்செப்டில் முடிச்சிட்டோம், ஆனால் அந்த பணம் எங்கே போச்சு, அந்த பணத்தை யார் எடுத்திருப்பா அப்படின்னு அந்த போலீஸ் நான் விசாரிக்க போகிறேன்னு சொல்லி கிளைமேக்ஸில் வருவார். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா போஸ்ட் மாஸ்டர் சில வருடங்களுக்கு பிறகு ஜாலியாக இவரும் ஃபாரின் போயிருக்கு. ஹீரோவும் அந்த பணத்தெல்லாம் வச்சுட்டு நம்ம கேர்ள் ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு ஃபாரின் அங்கேயும் இப்போ சுற்றி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாரு. அவரோட ஃப்ரெண்டும் அவருக்கு மேரேஜ் ஆகி அவங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படி போஸ்ட் மாஸ்டர் ஒரு நாள் வீட்டுக்குள்ளே போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா கட்டில் கீழே குனிஞ்சு பார்ப்பாரு. அந்த பணத்தில் ஒட்டி இருக்கிற லேபிள் இருக்கும்ல, அது போஸ்ட் ஆஃபீஸில் மட்டுமே இருக்கும். அது அவங்க வீட்டில் இருக்கனால அவருக்கு ஒரு யோசனை வரும், இதுக்கெல்லாம் காரணம் நம்ம பையனாக தான் இருப்பான்னு சொல்லி காரணம் இருக்கும். இப்படி அவங்க எல்லாம் யோசிக்கிற போதுமே அந்த படம் முடியும். ஒரு பக்கம் போலீஸ் என்கொயரி பண்ணுற மாதிரியும் கான்செப்ட், இவங்க அப்பா மயனாக தான் பண்ணியிருப்பானான்றது மாதிரியும், இவங்க அவரோட ஃப்ரெண்டு நம்மளை ஏமாத்திட்டான்னு நினைக்கிற மாதிரியும், நம்ம ஹீரோ வந்து அங்கே என்ஜாய் பண்ணுற மாதிரியும் 4 பேர்த்தையும் வச்சு படம் முடிப்பாங்க. இந்த போத்தனூர் தபால் நிலையம் படத்துக்கு செகண்ட் பார்ட் வர மாதிரியும் ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்துருப்பாங்க. அப்படியே அந்த படம் முடியும். கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் பாருங்கள். ஒரு சின்ன போஸ்ட் ஆஃபீஸ் ஹெய்ஸ்ட், அதாவது பேங்க் ஹெய்ஸ்ட் நம்ம மூவி நிறையா பார்த்துருப்போம். இது வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஹெய்ஸ்ட். ஏன்னா 1990 நடக்கிறனால இது ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் ஹெய்ஸ்ட் தான். ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்து மணி டெபாசிட் பண்ணுறது வந்து போஸ்ட் ஆஃபீஸ் தான் பண்ணுவாங்க. அதனால் அப்படி இருக்கும். இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். பார்த்தவங்களுக்கு வந்து ஆல்ரெடி ரொம்பவே பிடிச்சி வந்திருக்கும். பார்க்காதவங்க இந்த படத்தை ஒன் டைம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இந்த படத்தை மிஸ் பண்ணணும்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுவீங்க. அப்படி ஒரு படம், சின்ன பட்ஜெட்டில் சின்ன ஆளுங்களை வச்சு கேரக்டரை வச்சுக்கிட்டு சூப்பராக எடுத்துருப்பாங்க. படம் பார்த்தவங்க எல்லாருமே வந்து எப்படா இந்த படத்தோட செகண்ட் பார்ட் வரும்னு சொல்லி வெயிட் பண்ணுவீங்க. இந்த படத்தை வாட்ச் பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ். நான் உங்கள் மிஸ்டர் சினிமா காதலன்.